முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு விசாரணை வருகிற 22ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. சாதி மத ரீதியாக பேசி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயற்சிக்கிறார் சீமான். உண்மைக்கு புறம்பாக பேசுவது கருத்துரிமை அல்ல எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். திருப்பூர், கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்கள் பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் 98 விழுக்காடு பணிகள் நிறைவு. சோதனை ஓட்டம். பாலத்தின் தூக்கு பகுதிகளை இணைக்கும் பணிகளில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய முதலமைச்சரிடம் திருமாவளவன் கோரிக்கை. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் திருமாவளவன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக போன்ற கட்சிகள் முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக திருமாவளவன் பேட்டி. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் பாஜக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆருத்ரா நிதி மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு தொடர்பு என திருமாவளவன் தகவல். புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்டத்துறை சார்பில் கருத்தரங்கம். சென்னையில் வருகிற 20, 21ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மனநல காப்பக முறைகேடு வழக்கு. காப்பக உரிமையாளர், அவரது மனைவி, காப்பக பராமரிப்பாளர் ஆகியோரிடம் 2வது நாளாக காவல்துறை விசாரணை. தென்காசி மாவட்டத்தில் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பயணம் மேற்கொள்வதாக சசிகலா அறிவிப்பு. கீழப்பாவூர், ஆலங்குளம், புறானூர், செங்கோட்டை, கடையநல்லூர் பகுதி மக்களை சந்திக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு உண்மைக்கு கிடைத்த வெற்றி. ஆம் ஆத்மி கட்சி கருத்து. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 90 நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பதை சுட்டிக்காட்டி ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது தவறு. ஒரு வழக்கில் கைது செய்துதான் விசாரிக்க முடியுமா என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி. முதலமைச்சர் பணியை மேற்கொள்வதா வேண்டாமா என்பதை அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு செய்யலாம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. எதிர்க்கட்சிகளை ஒடுக்க ஆணவத்துடன் செயல்படும் பாஜக அரசுக்கு முற்றுப்புள்ளி. அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் குறித்து ஆம் ஆத்மி கருத்து. உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலில் ஏற்பட்ட நிலச்சரிவு. ட்ரோன் காட்சி வெளியீடு. மகாராஷ்டிராவில் கனமழை. சுரங்க பாதைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பிரம்மபுத்திரா நதியின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி பாய்ந்து செல்கிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தல். டெல்லியில் தொழிற்சாலையில் தீ விபத்து. தொழிற்சாலையின் கீழ்தளத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க முயற்சி. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜகவினர் கைது. மைசூரு உள்ளாட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாஜக போராட்டம். மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக 3வது நாளாக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை.
அரக்கோணம், தஞ்சை, திருச்சி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 3 பேரை பிடித்து விசாரணை. திருநின்றவூர் பகுதியைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது. ஆங்காங்கே நடக்கும் சில கொலைகளை சுட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்று கூறுவது தவறான கருத்து என்று சபாநாயகர் அப்பாவு பேட்டி. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட 74 விழுக்காடு அதிகம். ஜூலை மாதத்தில் அதிக மழை பொழிவு என வானிலை மையம் தகவல். வடக்கு டெல்லியின் பவனாவில் முனாக் கால்வாயின் தடுப்பணை சீரமைக்கும் பணிகள். தடுப்பணை தற்காலிகமாக மூடப்பட்டு பழுது பார்க்கும் பணி தீவிரம். அமெரிக்காவின் ரூபிடோசாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து மக்கள் மீட்பு. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பத்திரமாக பூமிக்கு திரும்புவோம். சுனிதா வில்லியம் நம்பிக்கையுடன் வீடியோ வெளியீடு. கனடாவின் வான்கூவர் தீவின் மேற்கு கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.4 பதிவு. வாய்விட்டு சிரிப்பதை கட்டாயமாக்கியது ஜப்பானின் யமஹாட்டா பிரிஃபெக்சர் மாகாணம். மக்கள் நாளொன்றுக்கு ஒரு முறையாவது வாய்விட்டு சிரிக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி சட்டமாக இயற்றம்.